Hey friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இங்க தமிழ்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ பிட்காயின் ETF. ஸோ இதுதான் வந்து 2 நாளாக டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருக்கு. பிட்காயின் வேட வந்து முந்தானேத்து வந்து சரியான ஒரு கிராஷ் அடிச்சிடுச்சு. ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலிங்கான வீடியோ வந்து இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து பிட்காயின் ETF வந்து இந்த ஜான் 11 வந்து அப்ரூவல் ஆகுமா ஆகாதா, ஸோ இதை பற்றி என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இன்ஸ்டாகிராமு, டெலிகிராமு எல்லாத்துக்கும் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். மஸ்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முந்தானேத்து வெனஸ்டே அன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியானுச்சு. மேட்ரிக்ஸ் ஸ்பாட்டுங்கிற ஒரு கம்பெனி வந்து அந்த ரிப்போர்ட் மாதிரி கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த மாதம் வந்து ஜான் 11 வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 பிட்காயின் ETF அப்ரூவல் பண்ண சான்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் பிட்காயின் வந்து இந்த அளவுக்கு பம்ப் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து அதை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த அப்ரூவ் பண்ண இடத்துல இருக்கிற டெமோக்ரேட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அங்கே யூஸ் பண்ணுற அந்த பெரிய பெரிய ஆளுங்க அஃபிஷியல்ஸ் யாருமே வந்து பிட்காயின் ETF அப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து எந்தவித இதுவும் கொடுக்கல, ஓட்டு போடலை. அண்டு வந்து SEC இருக்குல்ல, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், ஸோ அதோட சேர்மன் கேரி கென்சரும் வந்து பிட்காயின் ETF வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி எந்தவித புஷ்ஷும் கொடுக்கல. அதனால வந்து வர ஜான் 11 அப்ரூவல் நடக்காது. அது வந்து இந்த வருஷம் வந்து சென்று அந்த மாதிரி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்த உடனே வந்து பிட்காயின் வந்து ஹியூஜ் கிராஷு. கிட்டத்தட்ட வந்து 50 வீக் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து பிட்காயின் போச்சு. $40,000 வந்து பிட்காயின் வந்து ஒரு ஃப்ளாஷ் கிராஷ் அடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து இப்போதைக்கு வந்து பிட்காயின் ETF பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி வந்து கோல்டு ETF, ஆயில் ETF எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட 100 மடங்கு வந்து அதிகமாக வந்து இந்த பிட்காயின் ETF வந்து பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். ஸோ ஏன் பார்க்குறாங்க கேட்டால் வந்து முக்கியமான காரணம் வந்து BlackRock. ஸோ BlackRockங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி, கிட்டத்தட்ட வந்து $15 trillion ஒருத்துள்ள ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து பிட்காயின் ETF வந்தனால வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இதை பற்றி வந்து என்னென்ன பேசுகிறாங்க பார்ப்போம். நம்ம முதல் விஷயம் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து ஒரு 437 ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து அக்ராஸ் த நேஷன், பல நாட்கள் இருக்கிற ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாமே வந்து கிரிப்டோ அசட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அதுக்கான வியூ இருந்துக்கிட்டே கிரிப்டோ அசட் எப்படி போயிட்டு இருக்கு அதை பற்றி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த 437 ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸில் வந்து 39% ஆஃப் அட்வைசர்ஸ் வந்து பிட்காயின் ETF வந்து இந்த வருஷம் அப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. இந்த வருஷம் மீன்ஸ் என்ன சொன்னால் அந்த மார்ச் ஏப்ரல் மாதம் இந்த அப்ரூவ் நடக்குங்கிற மாதிரி சான்ஸ் இருக்குது போல். அதில் சம்டைம்ஸ் அப்ரூவ் ஆகும் பட்சத்தில் வந்து இந்த பிட்காயின் ETF அப்ரூவ் ஆச்சுனால் பிட்காயினில் வந்து 88% ஆஃப் அட்வைசர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் பணத்தை போடணும். ஸோ அதுக்காண்டி வந்து அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அக்கௌண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல். ஸோ இது வந்து 2024 இருக்கிற பெரிய நியூஸ். ஏன்னால் 40% ஆஃப் அட்வைசர்ஸ் வந்து இது வந்து அப்ரூவ் ஆக சான்ஸுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ரூவ் ஆச்சுன்னா 88 to 90% ஆஃப் ஃபினான்ஷியல் அட்வைசர் எல்லாருமே உள்ள பணத்தை போடுறதுக்கு, அவங்க கிளைண்ட்லேருந்து பணத்தை போடுறதுக்கு இந்த மாதிரி வந்து அக்ராஸ் த நேஷனை வந்து திங்க் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து பிட்காயினோட ETF வந்து இந்த வருஷம் அப்ரூவலுக்கான ஃபஸ்ட்டு ஒரு இது. ரெண்டாவது என்ன முக்கியமான கேட்டுனா வந்து இன்னைக்கு வந்து ஆண்டனி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து CNBCக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூல என்ன சொன்னா, நீங்களே Wall Street is getting invited in anticipation of the greatest show on earth. Right? Bitcoin has been the best performing asset for the last 15 years, and Wall Street's basically been boxed out of it. They haven't had access to this asset. And so I think that's what you're seeing in that pent up excitement. One thing that I do caution these Wall Street investors is you can't trade this like other assets. We saw just yesterday about $1 billion of open interest got wiped out. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து என்னோட டெலிகிராமில் வந்து ஃபுல்லாக இருக்கும். இதில் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் வந்து இந்த மாதிரி வந்து வால் ஸ்ட்ரீட் வந்து பிட்காயினை வந்து டோட்டலாக வந்து எடுத்துக்க பார்க்குது. ஸோ அதனால வந்து பிட்காயின்ங்கிறது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஷோவாக வந்து இந்த பிட்காயின் ETF வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து வால் ஸ்ட்ரீட் வந்து ஃபஸ்ட்டே பிட்காயின்குள்ளே வரல, இப்போ பிட்காயினை வந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்க பார்க்குது. அதே மாதிரி பிட்காயின் ETF அப்ரூவ் ஆச்சுனால் அடுத்த நாளே வந்து பிட்காயின் வந்து பெரிய அளவில் பூம் ஆகிடாது. எப்படின்னா வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து பிட்காயின் வந்து பெரிய லெவலில் வந்து பம்ப் ஆகும், அதே நேரத்தில் வந்து அது வந்து கிராஷ் ஆகும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த பிட்காயின் ETF வச்சு இந்த வால் ஸ்ட்ரீட்டு பெரிய பெரிய ஆட்கள் வந்து ப்ளே பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறார். அது என்னன்னு கேளுங்க. When you buy this ETF, you are not buying Bitcoin. You are buying exposure to Bitcoin. But if you want to actually own Bitcoin, take self-custody, you should definitely go do that and not do it through the ETF. ஸோ அதை இந்த வீடியோ கேட்டிங்களா, என்ன சொல்கிறாங்க கேட்டால் வந்து
பிட்காயின் ETF வாங்குறதுங்கிறது வந்து பிட்காயினை வாங்குறதுக்கு சமம் கிடையாது. இந்த மாதிரி பல ETF வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பிட்காயின் ETFங்கிறது பிட்காயின் கிடையாது. அதனால் வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து சைக்காலஜிக்கலாக அதுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்கிற மாதிரி அவர் வந்து ஓப்பனாக இல்லாமல் அந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆல்விங் நடக்க போகுது. ஸோ அதனாலே பிட்காயின் வந்து பம்ப் ஆகும். பிட்காயின் வந்து லாங் டேர்மில் பம்ப் ஆகும். பட் இந்த பிட்காயின் ETF வச்சு வந்து இந்த வால் ஸ்ட்ரீட் வந்து ப்ளே பண்ணுறாங்கிற மாதிரி வந்து அவர் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. சரிப்பா, இவ்வளோ சொல்கிறேன்ல, பிட்காயின் ETF அப்ரூவ் ஆகுமா ஆகாதா? ஸோ என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து போன மாதம் வந்து கேரி கன்ஸ் SECயோட சேர்மன்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டப்போ என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டினா வந்து இந்த மாதிரி வந்து எந்தவித இப்போதைக்கு நாங்கள் வந்து கிரிப்டோ பிட்காயின் ETF இருக்குல்ல, அதை அப்ரூவ் பண்ணி நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து ஓவராலாக டேக் ஆஃப் பண்ணிக்க நாங்கள் விரும்பலை. என்ன சொல்ல நீங்கள் பாருங்கள், he still see this industry in need more significant compliance. அதாவது வந்து இன்னும் வந்து இந்த இண்டஸ்ட்ரி பற்றின புரிதல் இன்னும் தேவைப்படுது. அது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படுங்கிற மாதிரி வந்து கேரி கன்ஸ் வந்து யோசிக்கிறது போல். அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபார் பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பாருங்கள், பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இப்போதைக்கு பிட்காயின் ETF அப்ரூவ் பண்ணாங்கனால் எந்தவித இதுவுமே கிடையாது, ஒரு ப்ளஸ்ஸு அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து போன மாதம் அவர் சொன்ன வரைக்கும் பிட்காயின் ETF வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் விரும்பலை, SECயோட சேர்மனு. ஸோ இந்த வருஷம் நவம்பர் மாதம் பிரசிடென்டோட எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த Jan 11 வந்து பிட்காயின் ETF அப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேபி வந்து அடுத்த அப்ரூவலில் வந்து கண்டிப்பாக பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த அப்ரூவ் பண்ணுறதுக்கும் அந்த எலெக்ஷனுக்கும் அப்படியே இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மேபி பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லும் சரி, இப்போதைக்கு வந்து பிட்காயின் ETF அப்ரூவ் பண்ணி மொத்தமாக வந்து அந்த பிட்காயின் மேலே கிரிப்டோ மேலே எல்லா ஃபோக்கஸும் போயிடுச்சுன்னா டாலர் வந்து அடி வாங்கிடும். ஸோ அதனால வந்து மேபி வந்து இந்த பிட்காயின் ETF அப்ரூவ் பண்ணாமல் கேரி கன்சரும் அங்கே இருக்க டெமோக்ராட்டிக்கும் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் மேபி இந்த வாட்டி நடக்காதுன்னு எனக்கு தோணுது. என்னோட ஒப்பீனியனு. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி கீழே சொல்லுங்கள், திட்டாதீங்க, கீழே சொல்லுங்கள். ஓகே, இப்போதைக்கு பிட்காயின் ETF அப்ரூவ் ஆகுமா ஆகாதா? ஸோ அதை பற்றி பேசியாச்சு. இப்போ அடுத்து வந்து பிட்காயினோட டெக்னிக்கல் அனலைஸ் என்னன்னு பார்த்துருவோம். நம்ம இப்போதைக்கு வந்து பிட்காயினோட ப்ரைஸ் வந்து $42,900 43 வரைக்கும் போயிருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஃப்ளாஷ் கிராஷ் அடித்து $40,000 வரைக்கும் பிட்காயின் போச்சு. முக்கியமான காரணம் பிட்காயின் ETF அப்ரூவ் ஆகாதுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதான் முக்கியமான காரணம். இப்போதைக்கு வந்து 50-day மூவிங் ஆவரேஜுங்கிறது 40,000. ஸோ அதில் வந்து ஒரு ஹியூஜ் சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் உடச்சுன்னா வந்து $37,950 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதையும் உடச்சிச்சுன்னா 34 or 33 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சில பேர் 32, 20 போகணும்னு சொல்கிறாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் 33 or 32. ஸோ இந்த தான் வந்து என்னோட அதிகபட்ச ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 21-day மூவிங் ஆவரேஜுங்கிறது வந்து 42,000 வந்து அந்த சப்போர்ட் இருக்குது. ஸோ மேலே போச்சுன்னா மேபி இங்கேருந்து ஒரு அப்ரூவ் ஆகும் பட்சத்தில் Jan 11 அப்ரூவ் ஆச்சுனால் இங்கேருந்து திருப்பி பிட்காயின் வந்து 52 or 53,000 வரைக்கும் போகான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அப்ரூவ் ஆனால் அதுக்கான இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க ட்ரேடர்லாம். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன அடி இருக்கும். 40,000 ஒரு சப்போர்ட் வந்து நிற்குன்னு எனக்கு தோணுது. இல்லைனா அது கீழே வந்து 37 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து பிட்காயினோட அப்டேட்டு. இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மஸ்ட்டு கீழே வந்து உங்கள் ஒப்பீனியன் கீழே சொல்லுங்கள். கீழே என்னோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராம்லாம் கீழே இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.